ரொம்ப எளிமையாக அப்சலோமை அடக்கிவிட முடியும். ஏன்னா தாவீது ராஜா, அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் ராஜா இல்லை, 35 வருடமாக இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ராஜா. தாராளமாக அப்சலோமை தன்னுடைய படைபலத்தை கொண்டு அடக்கிவிட முடியும், கொன்றுவிட முடியும். ஆனால் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஓடுகிறார். அரண்மனையை விட்டு தன்னுடையவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஓடுகிறார். ஒலிவமலையை தாண்டி மக்னாயிம் மலையை தாண்டி மக்னாயிம் பட்டணத்துக்குள்ளே வந்து ஒளிந்து கொள்கிறார். மக்னாயிம் பட்டணம் ஒரு மதில் கட்டப்பட்ட ஒரு பட்டணம், அரண் சூழ்ந்த பட்டணம். அதுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக யாரும் வர முடியாதுன்னு அந்த பட்டணத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்கிறார். தனக்குரிய எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கே போகிறார். ஒரு 10 மறுமனையாட்டிகளை மட்டும் அரண்மனையை பாதுகாக்கும்படியாக வைத்து விட்டு போகிறார். இந்த அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லுகிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். இந்த அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் பேர் அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் யாருன்னா, தாவீதுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தவர். இந்த அகித்தோப்பேலோட பேத்தி தான் பத்சேபாள், சொந்த பேத்தி, மகன் பேத்தி. இப்போ இந்த பத்சேபாளை தாவீது கவர்ந்து கொண்டார். அதனால இந்த அகித்தோப்பேலுடைய ஃபேமிலியினுடைய கௌரவம் பாதிக்கப்படுகிறது. எல்லாரும் தூஷணமாய் பேசுகிறார்கள். எப்போவுமே இது நடக்கிறது தானே. ஒரு இடத்துல ஒரு இம்மொராலிட்டி, ஒரு ஒழுக்கக்குறைவான செயல் நடைபெற்றால் குறிப்பாக அந்த குடும்பம் ரொம்ப அதிகமாக விமர்சிக்கப்படும். ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவர் தன்னுடைய கௌரவத்தை இந்த தாவீது குலைச்சிட்டாரு, நான் கூடவே இருக்கேன், என் குடும்பத்துக்கே இவர் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாருன்ற ஒரு எண்ணத்திலே தாவீதை விட்டு விலகி அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டார். அப்சலோமுக்கு துர் ஆலோசனைகளை சொல்லுகிறது இவருடைய முக்கிய வேலையாக இருக்கிறது. தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார், அகித்தோப்பேலின் யோசனையை பைத்தியமாக்கும் கர்த்தாவே அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவ்வளவு பெரிய ஞானி. இவர் யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த யோசனையை கேட்கிறவர்கள் அப்படியே கன்வின்ஸ் ஆகி அதை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் இந்த அப்சலோம் தாவீதினுடைய மறுமனையாட்டிகள் அத்தனை பேரையும் வெளியரங்கமாக ஊர் பார்க்க நாசப்படுத்துவார். இது எல்லாமே அந்த அதிகாரங்களில் 2 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே குறிப்பிடப்படுகிறது. இப்போ ஓடி போகிற இந்த தாவீது சும்மா ஓடி போக மாட்டார். ஓடி போகிற போது தான் அவருக்கு தெரியுது ஊர் மக்களுக்கும் இவரை பிடிக்கவில்லை, கல்லெறிகிறார்கள். சீமேயின் ஒருத்தர் முன்னாடி வரார், நீ பண்ண பாவத்துக்கு இப்போ தண்டனை, நீ சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா மாண்டிங்கிற மாதிரி உனக்கு என்ன குறை, நீ போய் பத்சேபாள் மேலே கையை வச்சுட்ட, இந்த பாவம் உன்னைய சும்மா விடாது, இந்த காரணத்துக்காக தான் கர்த்தர் உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறார், நீ இப்படி ஊர் ஊராக ஓடி தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னு பழிக்கிறார், சபிக்கிறார். இதெல்லாம் நடக்குது. இப்போ தான் அவருக்கு புரியுது, அவர் செய்த ஒரு தவறை கர்த்தர் மன்னித்தார், மக்கள் யாரும் மன்னிக்கவில்லை. அவர் ஒப்புரவாகிறார் ஆண்டவர்கிட்ட. எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி கன்ஃபஸ் பண்ணுறார், நான் தப்பு பண்ணிட்டேன். நம்மெல்லாம் அப்படி கன்ஃபஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. என் தவறை ஊரறிய பகிரங்கமாக ஒப்புக்கொள்வேனானா நான் செய்ய மாட்டேன் தான். ஆனால் ஒரு ராஜாவாக இருக்கிறவர் நாடறிய அதை ஒத்துக்கொண்டார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு. அப்படி ஒத்துக்கொண்டதினாலே கர்த்தர் அவருக்கு கிருபை அளித்தார். கிருபை அளித்து அவரை மன்னித்தார், அந்த ராஜ்யத்திலே தொடரும்படியாக அவருக்கு உதவி செய்தார். ஆனால் இப்போ இவர் செய்த செயலுக்கான தண்டனையை எதிர்பார்க்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கை கூடி போச்சு. ஒரு தீர்க்கதரிசி எதிரே வந்து சபித்து செல்கிறான். ஜனங்கள் தனியாக அவரை பார்க்கிற சந்தர்ப்பம் வரும்போது கல்லெறிகிறார்கள். அப்போ தான் அவனுக்கு புரியுது, என் எதிரி ஒருத்தன் தான், அப்சலோம் மட்டும்தான் நினச்சேன், என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிறார். வசனம் இருக்குங்க, முதல் வசனமே இருக்குது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை மன்னித்தார், கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். உண்மைதான், கர்த்தருடைய மன்னிப்பு நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் ஜீவிக்கிறோம். ஆனால் மனிதர்கள் மன்னிக்காமல் இன்றளவும் நமக்காக எதிராக பேசுகிறவர்களும் செயல்படுகிறவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை தாண்டி ஜெயிக்கிற ஜெயத்தை, தலையை உயர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம தவறு பண்ணாதவங்க இல்லை. நாம் நினச்சிக்கிறோம்
என் தவறுகளுக்கான தண்டனைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இல்லை, கர்த்தர் தண்டிக்கிறவர் அல்ல. ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வருகையின் போது அவனவன் செய்கைக்கு தக்கதான பலனை அவர் கொண்டு வருகிறார். அவர் வருகையின் போதுதான் அதை கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறதே ஒழிய அப்பப்ப கணக்கை முடிக்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை. உங்களுக்கான பாவங்கள், நீங்கள் செய்த குற்றங்கள், இதற்கான மன்னிப்பை கர்த்தர் தருகிறார். அதுக்கு பின்னாடியும் நாம் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிறோன்னா அதற்கான பலனை அவர் வரும்போது தான் கொண்டு வருகிறாரே ஒழிய எந்த கர்மாவும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட அவர் அனுமதிப்பதில்லை, கர்த்தரை நாம் அண்டிக் கொள்கிற போது. அதனால் நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள், நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டி நம்மளை குத்தி காட்டுகிறவர்கள், இவர்களெல்லாம் பின்னாடி தள்ளுங்க. கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம். கர்த்தர் மன்னித்த ஒன்றை மற்றவர்கள் மன்னிக்கலை அப்படின்னா அது நம்முடைய கவலையாக இருக்க வேண்டாம். கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். இப்படி மக்னாயிமுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டவர் திரும்பவுமாக எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வருகிறதற்கு முன்பதாக மக்னாயிமிலே இருக்கும்போது பாடின முதல் பாடல் இந்த பாடல். ஓடி வருகிற போது ஒரு பாடல் பாடுவார், அது சங்கீதம் 55. மக்னாயிமிலே மதில் சூழ்ந்த அந்த பட்டணத்திலே அடைக்கலமாகி இருக்கிற போது அவர் 4 பாடல்களை பாடுவார். சங்கீதம் 3, 4, 5, 6 4 சங்கீதங்களை பாடுவார். இப்போ இங்கே 3வது சங்கீதம், முதல் சங்கீதம், இது அதிகாலையிலே பாடப்பட்ட சங்கீதம். அடுத்த சங்கீதம் ராத்திரியிலே பாடப்பட்ட சங்கீதம். அதற்கடுத்த சங்கீதம் அதிகாலையிலே பாடப்பட்ட சங்கீதம். 6வது சங்கீதம் திரும்பவும் ராத்திரியிலே பாடப்பட்ட சங்கீதம். அதில் அந்த காலம் இருக்கும், இங்கே இருக்கும் பாருங்களேன். நான் படுத்துக்கொண்டேன், நித்திரையாயிருந்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் எழுந்திருக்கும் போது நான் பாடின பாடல்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வெளிப்படுத்துகிறார். ஆலயங்களிலே அதிகாலையிலே பாடப்படுகிற பாடலிலே இது ஒன்று. இப்போ நான் சொன்ன சம்பவங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் 1வது அதிகாரம் 3வது மன்னிக்கணும் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 7வது வசனங்கள்லேருந்து தான் ஒரு குறிப்பை எடுக்கிறேன். அதை என்ன எடுக்கிறேன்னா, கர்த்தர் அடக்குகிறவராய் வெளிப்படுகிறார். நம்முடைய எதிரிகளையும் நம்முடைய எதிரிகளின் வாயையும், நம்முடைய எதிரிகளையும் நம்முடைய எதிரிகளின் வாயையும். 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். கர்த்தர் என் கேடகமும். கேடகம்னா ஷீல்டு. இதை இன்னொரு வெர்ஷனில் நம்ம வாசிச்சோம்னா என்னை சூழ்ந்திருக்கிற கேடகமும் அப்படின்னு இருக்கு. என்னை சூழ்ந்திருக்கிற கேடகமும். ஒரு மனுஷனை கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னா, ஒரு ராஜாவை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் என்றால் 3 சோல்ஜர்ஸ் சேர்ந்துக்குவாங்க. அந்த ராஜாவை சுற்றி கேடகங்களால் ஒரு அரண் அமைத்துக் கொள்வார்கள். 3 கேடகங்களை ஒன்றா சேர்த்தா ஒரு பிரமிட் ஷேப் வந்துடும். இதை தாண்டி எந்த கத்தியும் அம்பும் உள்ளே வராது, எந்த வாளும் உள்ளே வராது. அது அப்படியே பாதுகாத்து கொள்ளும். என்னை சூழ்ந்திருக்கும் கேடகம், என்னை சூழ்ந்திருக்கும் கேடகம். தாவீதை கர்த்தர் ஒரு சூழ்ந்திருக்கும் கேடகமாக பாதுகாக்கிறார். இப்போ தாவீதை தொடணும்னா யாரை தொடணும்? கர்த்தரை தொடணும். அந்த கேடகத்தை தொட வேண்டும். நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவரை தாண்டி தான் உங்களை யாரும் தொட முடியும். உங்கள் கண்களுக்கு முன்பாக எதிரிகள் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தாண்டி உன்னை யாரும் தொட முடியாது. அவரை தாண்டி உங்களை யாரும் தொட முடியாது. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே போவாங்க, விடுங்க. ஆனால் எந்த வகையிலேயும் உங்களை காயப்படுத்த, உங்களை கஷ்டப்படுத்த, உங்களை பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ள எவருக்கும் அதிகாரம் கர்த்தரால் கொடுக்கப்படவில்லை. உங்களை அப்படி தான் அவர் பாதுகாக்கிறார். ஒரு சூழ்ந்திருக்கும் கேடகம் போல அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எதிரிகளை அப்படி தான் பாதுகாக்கிறார். 2வதாக எதிரிகளுடைய வாயை அடைக்கிறார். பேசுகிறவங்களையும் சும்மாலாம் விட மாட்டார், பல்ல தட்டிடுவார். அப்படி தான் 7வது வசனம் சொல்லுது, வாசிங்களேன். தாடையிலே அடித்து பற்களை தகர்த்து போட்டீர். நமக்கு எதிராக யார் பேசினாலும் பல்ல கலட்டிடுவார்.
நம்ம சொல்கிறோம்ல யூஸ்வலாக பல்ல பேத்துருவேன்னு சொல்கிறோம், பல்ல கலட்டிடுவேன்னு சொல்கிறோம், பல்ல உடச்சிருவோன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்னா தே டாக் டூ மச். நமக்கு விரோதமாக எவர் பேசினாலும் நம்ம கோபத்தில் சொல்கிற வார்த்தை உன் பல்ல உடைக்கணும், எவ்வளவு துணிகரமாக பேசுகிறாய். அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தாடையை அடித்து பற்களை தகர்த்து போடுவேன் இல்லை, தகர்த்து போட்டார்னு இருக்கு. அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் மட்டும் இல்லை, நம்மை முழுமையாக பாதுகாக்கிறவர். எதிரிகளுடைய கையிலிருந்தும் எதிரிகளுடைய வாயிலிருந்தும், ரெண்டுமே டேஞ்சரஸ் தான். எதிரிகளுடைய கையிலிருந்து காப்பாற்றினால்தான் நான் உயிரோடு வாழ முடியும், எதிரிகளுடைய வாயிலிருந்து காப்பாற்றினால்தான் நான் கௌரவமாய் வாழ முடியும். ரெண்டையும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கட்டளையிடுகிறார். நமக்கு ஜீவனையும் நமக்கு கௌரவமான வாழ்க்கையையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். எந்த இடத்திலையும் யாரும் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தவறாக தூஷணமாக பேச அவர் அனுமதிக்கிறதில்லை. ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 47:3. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு விரோதமாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்று வசப்படுத்துவார், நம்ம பக்கமாக இழுப்பார், இல்லைன்னா நமக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நம்ம பக்கமாக நிற்கணும், இல்லைன்னா நமக்கு கீழே தான் நிற்கணும். யாரையும் நமக்கு எதுக்கு நிற்க கர்த்தர் விரும்புகிறவர் இல்லை, விடுகிறவரும் இல்லை. அதனால் நம்மளை விரோதிக்கிறவர்களை பார்த்து நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், ஐயோ பாவம் இவனுக்கு என்ன நடக்க போகுதோ. விளையாட்டுக்கு சொல்லலை, நம்மை எதிர்க்கிறவர்களை பார்த்து பரிதாபப்படுங்கள். ஐயோ பாவம், நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, எவரை தாண்டி என்னை தொட வேண்டும், கர்த்தரை தாண்டி என்னை தொட வேண்டும், கர்த்தர் இவனுக்கு என்ன செய்வாரோ. நம்ம அதை ஒன்றும் பிடிச்சிக்க முடியாதுல்ல. மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார், மிரியாம் தூஷணமாய் பேசுகிறாள். சொந்த சகோதரி தான். மோசே உயிரோடு இருப்பதற்கு மிரியாம் தான் முக்கியமான காரணம். ஆனாலும் விடவில்லை. என் தாசனை நீ தூஷணமாய் பேசியது என்ன? உன் தகப்பன் மூஞ்சியில் நீ காரி துப்புவியா? அப்படி துப்பிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? அவர் கேட்குற கேள்வியை தான். வெண்குஷ்டத்தை கொடுத்தார், வாயை அடைக்கிற கர்த்தர். எலிசா அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். கொஞ்சம் பிள்ளைங்க 40-42 பிள்ளைங்க நடந்து போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் மொட்டை கிட்ட போட்டுருந்தாரா என்னன்னு தெரியல, மொட்டை தலை என்ன கிண்டல் பண்ணுறாங்க. எலிசாவை சின்ன பிள்ளைங்க அறியாமல் தான் கிண்டல் பண்ணுது, அறிஞ்சு கிண்டல் பண்ணுதான்னு நமக்கு தெரியல, குறிப்புகள் இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்கள கூட சும்மா விடலை. காட்டுக்குள்ளிருந்து கரடி வந்து 42 பேரையும் பீறி போட்டதுன்னு இருக்கு. ரொம்ப லகுவாக கர்த்தர் நமக்கு விரோதமாக நிற்கிறவர்களையும் பேசுகிறவர்களையும் மடங்கடிக்கிறார், இல்லாமல் போக பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசினாலோ, உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பினாலோ அவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த கர்த்தர் உங்களுக்கு வாக்காய் கொடுக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையே பிறருக்காக தான். யார் சொல்கிறதையும் நான் மைண்ட் பண்ணாமல் வாழ போகிறேன் அப்படின்னா நம்ம ஆடு மாடு கோழி அப்படி ஏதாவது விலங்காத்தான் இருக்கணும். மக்களுடைய வாய் சொல்லுக்கு பயந்து தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. பயப்படாமல் தான் வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே ரொம்ப திட்டமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக பேசப்படும் வார்த்தைகளை கூட நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், அவர்களை உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன். அல்லேலூயா. எதிரிகளுடைய வாயையும் அடைக்கிறார், எதிரிகளையும் இல்லாமல் போக பண்ணுகிறார். ஏன்னா அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்களேன், அகிதாப்பேல் இருக்கிறாரு, அப்சலோமும் இருக்கிறார். 2 பேருமே பிரச்சனைக்குரியவர்கள் தான். அகிதாப்பேல் வாயினாலே ஆலோசனை சொல்லி பிரச்சனைகளை பெரிதாக்கி தாவீதை எதிர்க்கிறவர். அப்சலோம் நேருக்கு நேராக வந்து தாவீதை எதிர்க்கிறவர். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அகிதாப்பேல் ஒரு ஆலோசனையை சொல்கிறார், இமீடியட்டாக நாம் படையெடுத்து போவோம் அப்படின்னு. இதை தாவீதினுடைய நண்பனும் உளவாளியுமாக இருக்கிற ஊசாய் அந்த ஆலோசனையை மாற்றி சொல்கிறார் அப்சலோம்கிட்ட. அப்சலோம் ஊசாயினுடைய ஆலோசனையை கேட்டுட்டார். அகிதாப்பேலுடைய ஆலோசனை கேட்கப்படவில்லை. அகிதாப்பேலுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இந்த ஆலோசனையின்படி போனால் அப்சலோம் தோற்று போயிடுவான்.
தாவீது ராஜாவாயிருவான். தாவீது ராஜாவானால் முதல்ல என்னைய தான் கொல்லுவான். ஹி அண்டர்ஸ்டுட். என்ன செஞ்சார் தெரியுமா? வீட்டுக்கு போனார், காரியங்களை ஒழுங்குபடுத்தினார், 4 கொண்டு செத்தார். அப்சலோமுடைய மரணத்தை பாருங்க. அப்சலோம் மேலே அவ்வளவு கரிசனை உள்ளவர் தாவீது, அவ்வளவு கரிசனை உள்ளவர். யுத்தத்துக்கு அனுப்புகிறார், தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்பும்போது சொல்லுகிறார், அப்சலோம் என் மகன் என்பதை அறிந்து அவனோடு போரிடுங்கள். என் மகன் அவனை சரியாக ட்ரீட் பண்ணுங்க, அவனை நீங்கள் உங்கள் இஷ்டப்படியெல்லாம் அவனோட யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். எதிரியாக தான் மகன் வந்திருக்கிறான், ஆனாலும் அவன் பாசம் உள்ளவனாக இருக்கிறான். இதே அப்சலோம் இறந்து போன போது அப்சலோமை பார்த்து இவர் கதறி அழுகிறாரு, அப்சலோமே உனக்கு பதிலாக நான் செத்திருக்கலாமே. அவ்வளவு நேசம் வைக்கக்கூடியவர் தான் இந்த தாவீது. அதனால தான் அப்சலோமை கொல்லாமல் ஓடியாந்தார் மக்னாயிம்க்கு. இப்போ அப்சலோம் எப்படி செத்தான்னா, தாவீதை கொல்லும்படி அப்சலோம் புறப்பட்டு வரும்போது அவனுடைய தலை கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டது. அவன் உட்கார்ந்துருந்த குதிரை ஓடி போச்சு, தலை மாட்டிக்கிருச்சு. குதிரை குறைஞ்சது 5 அடி இருக்கும், இவ்வளோ உயரமாக இருக்கும். இவன் 5 அடிக்கு கீழே தொங்குனா கீழே கால் பாவலை. தலை மாட்டிக்கொண்டது, தன்னாலே தனக்குத்தானே விடுவித்து கொள்ளவும் முடியல. தலை மாட்டிக்கொண்டு கர்வாலி மரத்திலே தொங்கி கொண்டிருக்கிறான். தாவீதினுடைய தளபதியாக இருக்கிற யோவாப் வந்து நெஞ்சிலே கத்திகளை வைத்து குத்தி, ஆட்களை வைத்து அடித்து அவனை கொன்று போடுகிறான். இப்போ இங்கே யுத்தம் யார் பண்ணல? தாவீது பண்ணலை. எதிரிகளை உங்கள் கைப்படாமலேயே அவங்களை இல்லாமாக்கிடுவார். எதிரிகளுடைய வாயை நீங்கள் ஆலோசனை செய்யாமலேயே அடக்கி போடுவார். நீங்கள் இதுக்காக எந்த முயற்சியும் செய்ய வேணாம், ஆனால் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? தாவீது வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருப்பதற்கு 2 பேர் காரணம். ஒன்று சவுல், இன்னொன்று அப்சலோம். சவுல் இவரை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் சவுல் தாவீதின் கையில் 2 முறை ஒப்பு கொடுக்கப்பட்டார். தாவீது ரொம்ப எளிமையாக சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்பு 2 முறை கொடுக்கப்பட்டது. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில். அப்படி ஒரு வாய்ப்பிலே இந்த தாவீது என்ன சொல்லுவார்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். 2 சாமுவேல் 24:6. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேலே நான் கை வைக்க மாட்டேன். நான் வந்து மாற்றி சொல்கிறேனாமா? 1 சாமுவேலான்னு பாருங்க. ஓகே, அப்படிதான் இருக்கா? ஆமாம். கர்த்தர் அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராகன்னு சொன்னான். அவன் அப்படி முடிவெடுக்கலை. வாய்ப்பு வந்தது, தனக்கு திராணி இருந்தது, ஆனாலும் செய்யலை. அப்சலோமுக்கும் அதே தான். அப்சலோமை எதிர்கொள்ளும் அளவிற்கு படைபலமும் பணபலமும் ஆள் பலமும் இருக்கிற நபர் தான் தாவீது. ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. நம்ம நிறைய நேரங்களில் சில தீர்மானங்களை எப்படி எடுக்கிறோன்னா, இது நமக்கு தகுதியாக இருக்கா, இது நம்மளால் செஞ்சிட முடியுமா, இதுக்கு நம்ம ஏபிளா, இதற்கான சரத்துக்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு முடிவை எடுக்கிறோம். உங்களுக்கு தகுதி இருக்குது என்கிறதுனாலேயோ, இல்லை உங்களுக்கு திறமை இருக்கிறது என்பதினாலேயோ, இல்லை உங்களுக்கு இதற்கான ஏதுக்கெல்லாம் இருக்கிறது என்பதினாலேயோ ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்காதிருங்கள். எல்லா தீர்மானங்களையும் கர்த்தர் எடுக்கும்படியாக விட்டு கொடுங்கள். சவுலை கொல்றதுக்கு அங்கே சக்தி இருந்தது, அங்கே வாய்ப்பு இருந்தது. வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலேயோ, எனக்கு பலன் இருக்குன்றதுனாலேயோ நான் எந்த தீர்மானத்தையும் எடுக்காமல் எல்லா தீர்மானத்துக்காகவும் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது கர்த்தர் என் எதிரிகளின் வாயை அடைப்பார், என் எதிரிகளையும் நிர்மூலமாக்குவார். தீர்மானத்தை நீங்கள் எடுக்காதிருங்கள். கர்த்தர் அப்படி தான் நாம் எடுக்கணும். முடிவுகளை அவர்தான் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ தாவீது சவுல் விஷயத்திலையும் முடிவெடுக்கலை, அப்சலோம் விஷயத்திலையும் முடிவெடுக்கலை. ஆனால் அவன் 2 பேர் மேலும் வெற்றி சிறந்தான். உண்மைதானா? கர்த்தர் அப்படி தான் உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் யார் கூடயும்
பகையாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் யார் கூடயும் அவர்கள் பேசுவதற்கு பதில் பேச வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் உங்களை காயப்படுத்தவும் உங்களை குற்றப்படுத்தவும் எந்த மனிதனும் எந்த நாவும் ஏற்பட்டால் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்களை அடக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கர்த்தாவே, முடிவுகளை நான் எடுப்பதில்லை, நீரே எடும். முடிவுகளை நான் எடுப்பதில்லை, நீரே எடும். எல்லா முடிவுகளையும் கர்த்தர்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு திராணி இருக்கின்றதுக்காக ஒரு முடிவை நீங்கள் எடுக்காதிருப்பீர்களாக. என்ன முடிவாக வேணாலும் இருக்கலாம், என்ன முடிவாக வேணாலும் இருக்கலாம். எல்லா முடிவுகளையும் கர்த்தர் எடுப்பாராக. ரெண்டாவது, முதல்ல நான் அடக்குகிறார்னு சொன்னேன். ரெண்டாவது, அவர் அறிவிக்கிறார். எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை அறிவிக்கிறார். 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 3:5. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது இந்த வசனம் கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் படுத்தேன், தூங்கினேன், முழிச்சுக்கிட்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது நல்லா கோர்வையாக எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் நிம்மதியாக படுத்து தூங்கினேன், காலையிலே சுகமாய் விழித்து கொண்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னை தாங்கி இருக்கிறார். உண்மைதான். அவன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துல நிம்மதியான தூக்கத்தை யாராவது பெற முடியுமா? வாய்ப்பே இல்லை. சின்ன பிரச்சனையினாலே தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு ராஜாவை 35 வருஷம் அரசாண்ட ராஜா ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய கௌரவ குறைச்சல், ஊரெல்லாம் அவமானமாய் பேசுகிற ஒரு நிந்தையான சூழல். இது பத்தாதுன்னு உயிர் பயம் வேறு. ஏற்கனவே 10 மறுமனையாட்டிகள் அரண்மனையிலே சீரழிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல இவருக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும்? கர்த்தர் நிம்மதியான உறக்கத்தை தந்தார், காலையிலே சுகமான விழிப்பையும் தந்தார். ஏனென்றால் கர்த்தர் அவனை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் அப்படிதான். இது மிகப்பெரிய சாட்சி. இது மிகப்பெரிய சாட்சி. கர்த்தர் உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார்னு அர்த்தம். சங்கீதம் 127:2. சங்கீதம் 127:2. அவரே தமக்கு பிரியமானவருக்கு, அப்படியே 3வது வசனத்தை வாசிங்கப்பா. இங்கிலீஷில் 2 இருக்கு, தமிழில் 3 இருக்கும். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். உங்களுக்கு நல்ல நித்திரையை தர்றார்னா அவர் இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்லுகிறார், அவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமானவள், அவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமானவள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் திறந்து பிதா ஆவியானவரின் வழியாக வார்த்தையை சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். இது மிகப்பெரிய டிக்ளரேஷன். இந்த சமூகத்துக்கு முன்பாக தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை அவர் அறிவித்து கொண்டே இருக்கிறார், அறிவித்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். சாமுவேல் சொல்லுவார் இந்த வசனத்தை. 1 சாமுவேல் 13:14 வாசிச்சோன்னா சாமுவேல் தான் சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்? சவுல்கிட்ட சொல்லுவார். நீ இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லை, இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கிற தாவீதை கர்த்தர் கண்டுகொண்டார், அவன் கர்த்தருக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான், அதனால அவனுக்கு தான் இந்த ராஜ்யம், உனக்கு கிடையாது. உண்மைதாங்க. கர்த்தர் பகிரங்கமாக பிரகடனப்படுத்துவார், ரொம்ப பகிரங்கமாக சொல்லுவார், இது என் பிள்ளை, நீ கை போட முடியாது, இவன் தான் நான் நியமித்தவன், நீ தொட முடியாது என்று உங்களுக்கு எதிராக நிற்கிற அத்தனை பேர்கிட்டையும் இந்த மொத்த சமுதாயத்துக்கும் பகிரங்கமாய் சொல்லுவார். எத்தனை இடங்களில் நம்ம இப்படி ஒரு சாட்சியை பெற்றிருக்கிறோம்னு யோசிங்களேன். நிறைய இடங்களில் நம்ம பெற்றிருக்கிறோம். அவங்களோட கர்த்தர் இருக்கிறார்ப்பா, அவங்க சாமி கொஞ்சம் பெரிய சாமிப்பா, அவங்க சொன்னால் நடக்கும்ப்பா. கேட்டிருக்கீங்களா?
நேற்று ஒரு ஃபோன் கால் நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட் தான். நான் சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்தில் திருப்பி வரலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னேன், ஏன் 5 வருஷம்னு நினைக்கிற? நமக்கு தான் ஒரு க்ரோத் இருக்குல்ல, இந்த க்ரோத் கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏன் 5 வருஷம் இருக்கணும்? 2-2.5 வருஷம் 3 வருஷத்தில் கூட நீ திரும்பி வந்துடலாமே, ஏன் அப்படி ஒரி பண்ணுற? வந்துடலாம் நீ சீக்கிரம். அவன் சொன்னா, நீங்கள் சொன்னால் நடக்கும்ப்பா, நீங்கள் சொன்னால் நடக்கும், நான் நிறைய அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு புரியுது, நம்மோடு கர்த்தர் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோமோ இல்லையோ, மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஏன்னா நம்மோடு இருக்கிற கர்த்தர் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவன் என் பிள்ளை, இவன் என் மகன், இவள் என் மகள்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பகிரங்கமாய் பிரகடனப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்ம செய்ய வேண்டியது ஒரு மனத்தாழ்மையோடு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய நம்ம பிரயாசப்படணும். என்ன விரும்புகிறார்? 4வது வசனத்தை வாசிங்களேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ புது மொழிபெயர்ப்பில் பதிலளித்தார்னு இருக்கு. கேட்டார் மட்டும் இல்லை, பதிலே கொடுத்துட்டார். எப்போ தெரியுமா? நான் கூப்பிடும் போதல்ல, சத்தமிட்டு கூப்பிடும்போது. நீங்கள் அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வெளியரங்கமாக பதில் தருகிற தேவன் தான். ஆனால் அவர் உங்ககிட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் பகிரங்கமாய் அவரை கூப்பிட. இதுதான் அவர் விரும்புகிறது. இது வெறுமனே ஜெபத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. என் லைஃப்பில் கர்த்தர் இருக்கிறார் என்பது மிக பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியணும். எந்த இடத்துலையும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலேயோ, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொள்கிறதிலேயோ நம்ம வெட்கப்பட்டு போனோம்னா, கர்த்தர் என்னை எல்லா இடத்துலையும் அறிவிச்சிட மாட்டார். நாம் எல்லாரும் பார்க்கிற நன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது கிறிஸ்துவை நாம் தகப்பன் என்று அறிவிக்கும் போது அவர் என்னை என் பிள்ளை என்று அறிவிக்கிறார். எல்லார்ட்டையும் சொல்லணும், மை காட் இஸ் ஸோ குட். அவர் எங்கப்பா, எனக்கு கொடுக்காம யார் கொடுப்பாரு? சொல்லணும், பகிரங்கமாக சொல்ல வேண்டும். க்ரை அவுட்ன்ற வார்த்தை இருக்குங்க. கூப்பிட்டான்னா வெறுமனே ஹி கால்ட் அப்படின்னு இருக்கலாம், ஹி பிரேட் அப்படின்னு இருக்கலாம். ஹி க்ரை அவுட், சத்தமிட்டு கூப்பிட்டான், அலறுனா. அவன் அலறுகிறதை அத்தனை பேரும் பார்த்தாங்க. அலறுனா எல்லாரும் தானே பார்ப்பாங்க. சத்தமிட்டு கூப்பிட்டால் எல்லாரும் தானே பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கிற வகையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்போது கர்த்தர் என்னை அவருடைய நேசகுமாரன் என்று அறிவிக்கிறார். அவர் பதில் அளிக்கிறார். 4வது வசனம் தான் சொல்லுது, கூப்பிட்டா அவர் பதில் செஞ்சிருவார். நீங்கள் சத்தமாக கூப்பிட்டா அவர் சத்தமாக பதில் சொல்லுவார். வெளியரங்கமான பதில். உங்களுக்கு தேவன் செய்கிறதை இந்த ஊர் பார்க்கும். உங்கள் எதிரிகள் பார்ப்பார்கள், உங்கள் உறவினர்கள் பார்ப்பார்கள், உங்கள் உடன் இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள், உங்கள் உடன் இல்லாதவர்களும் கேள்விப்படுவார்கள். கர்த்தர் அப்படி தான் செய்வார், அப்படி தான் செய்வார். 6வது வசனம் சொல்லும், 6வது வசனம் சொல்லுகிறது, பயத்தை தூக்கிடுவார். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும், படம் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, நான் பயப்படேன். பயத்தை தூக்கிடுவார். என்ன செய்யணும்? நான் பகிரங்கமாக தேவனை என் தேவன் என்று அறிவிக்கும் போது எனக்கு பதில் செய்கிறவராக அவர் வெளிப்படுகிறார், என் பயத்தை எடுக்கிறவராக அவர் வெளிப்படுகிறார். பைபிளில் 2-3 இடங்களில் க்ரை அவுட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 வசனங்களை நான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும்போது அப்படி ஆகலை, இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் கோட் பண்ணுறேன். பிலிப்பியர் 4:7 வசனம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். நான் அப்படி சத்தமாய் கூப்பிடும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை, அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எனக்கு புத்தியோடு நான் யோசிச்சேன்னா எனக்கு சமாதானம் வராது. இது என்னவாகும், அது என்னவாகும், இப்படி நடந்தால் இது என்னவாகும், அப்படி நடந்தால் அது என்னவாகும். என் புத்தியை வைத்து நான் யோசித்து கொண்டே இருந்தால் எனக்கு சமாதானம் வராது, எனக்கு நெருக்கம்தான் வரும், எனக்கு மனக்குழப்பம்தான் வரும். இத்தனை நாளாக காத்திருக்கிறேனே, என் நிலைமை என்னவாகும் யோசிச்சு பாருங்க. மனக்குழப்பமும் மனமடிவும் உண்டாகும். என் சொந்த சிந்தையை வைத்து புத்தியை வைத்து நான் யோசிக்கும் போது எனக்கு சமாதானம் கிடைக்காது. இந்த புத்திகளுக்கெல்லாம் மேலான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அருளுவார்.
நீங்கள் உங்கள் புத்தியை வச்செல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழுவேன், என் பிதா என்னுடையவர் என்று உலகறிய நான் சொல்லுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது, சத்தமிட்டு கூப்பிடும்போது தான் அங்கே இருக்கு, கூப்பிடும்போது அவர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். He delivers from all evil. உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் உங்களை விட்டு அப்படியே தூக்கிடுவார், உங்களை விட்டு நீங்களாக்கி போடுவார். ஒன்று பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்க மாட்டீங்க, வெளியில் வந்துடுவீங்க. இல்லை பிரச்சனை உங்ககிட்ட இருக்காது, அதை தூக்கி போட்டுருவார். ரெண்டில் ஒன்று அவர் செஞ்சே முடிப்பார். He does. அவர் அறிவிக்கிற கர்த்தர், உங்களையும் என்னையும் அவர் நேசகுமாரன் என்று அறிவிக்கிற கர்த்தர். ஒன்றும் இல்லைங்க, தானியேல் கெபிக்குள்ளே கிடக்கான். ராஜா வந்து கேட்குறாரு, ராஜா கெபிக்குள்ளே கெபிக்கிட்ட கேட்குறாரு. ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது, தானியேல் 6:20, துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, வார்த்தையை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்போ தானியேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? பகிரங்கமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. அதனால தான் ராஜாவுக்கே தெரியுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ராஜாவுக்கு முன்னாடி கூட அவன் தன்னை பக்திமான் என்று காட்டிக்கொள்ள வெட்கப்பட்டதே இல்லை. அந்த வெளியரங்கமான பக்தி தான் அவனை சிங்கத்தின் கெபியிலிருந்து விடுவித்தது. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் உங்ககிட்டையும் என்கிட்டையும். பகிரங்கமாக நீ என்னை தொழுது கொள்ளும்போது, நீ என்னை அறிவிக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையை நீ வாழும்போது, பகிரங்கமாய் இந்த உலகறிய செய்வேன், நீ என்னுடைய குமாரன் என்று, நீ என்னுடைய குமாரத்தி என்று. உனக்கு சமாதானத்தை தருவேன், உனக்கு நான் பதிலை தருவேன், உன் பயத்தை நான் எடுத்து போடுவேன், உன் உபத்திரவங்களை உன்னிலிருந்து நான் நீக்குவேன். இத்தனை வாக்குத்தத்தங்களை சொல்கிறார். ஒரே ஒரு விஷயம்தான், நான் வெளிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். மூணாவது அவர் ஆதரிக்கிறார். வசனம் 8, அவர் ஆதரிக்கிறார். என்ன அப்படி ஒரு வசனமே இல்லையே. சங்கீதம் 3:8 ராஜா, சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நான் சொன்னேன் இல்லையா, 2 சாமுவேல் 15வது அதிகாரத்திலேருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தாவீதுக்கு உடன் இருந்தவர்களை தாவீது ஜனங்கள் என்று சொல்லியிருப்பார். தாவீதுக்கு உடன் இருக்காத மற்றவர்களை பார்த்து இஸ்ரவேலர்கள் என்று சொல்லியிருப்பார். அந்த வசனம் அந்த 4 அதிகாரத்திலே நீங்கள் வாசிச்சிங்கன்னா இது மாதிரியான அந்த அந்த நொட்டேஷன் குறைஞ்சது ஒரு 10 இடத்துலையாவது இருக்குது. ஜனங்கள்னு சொல்லும் போதெல்லாம் தன்னோடு இருக்கிறவர்களை சொல்லுவார், இஸ்ரவேலர்கள்னு சொல்லுகிறதெல்லாம் தன்னோடு இல்லாதவர்களை சொல்லுவார். அப்படி தான் அவர் பேசுவார். அவர் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜனத்தை பார்த்து தான் சொல்கிறார், உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக, ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இவர் பொதுவாக ஜெபம் பண்ணார்னு நீங்கள் நினைக்காதீங்க. பொதுவாலாம் ஜெபம் பண்ணல. ஊசாய் அவருடைய உற்ற நண்பன், இவர் அரண்மனையை விட்டு கிளம்புறாருன்னு சொன்னதும் உடன் வர்றார். நான் வரேன் உன் கூட, நீ தனியாக போய் கஷ்டப்படக்கூடாது. ஊரே நினைக்குது இவன் பண்ணின பாவத்திற்கு தண்டனைன்னு. தாவீது செய்தது சரி என்று கர்த்தர் ஒரு இடத்திலும் வாதிடவில்லை, நானும் வாதிடவில்லை. தாவீது செய்தது தவறே, மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாவீது செய்தது தவறுதான். ஆனால் நீங்கள் தவறு செய்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் உங்களோடு ஏற்படுத்துவார். நீங்கள் தவறு செய்தீர்கள்னு ஒரு கூட்டம் உங்களை எதிர்த்தாலும் உங்களை அரவணைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் உங்களோடு வைத்திருப்பார். ஊசா வரார். ஊசாட்ட இவர் தான் சொல்கிறாரு, நீ ஏன் கூட இருக்கிறத விட அப்சலோம் கூட இருந்தேன்னா இந்த அகிதாபேலுடைய ஆலோசனையை நீ பைத்தியமாக்குவ, நீ அங்கே போய் நீ எனக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி நீ நடி, தேவையான போது தேவையான செய்திகளை எனக்கு அனுப்புன்னு அனுப்புகிறார். சாதோக், அபியத்தார், அவர்களுடைய பிள்ளைகள் அகிமாஸ், யோனத்தான், இவங்கெல்லாம் ஆசாரியர்கள். 4 பேரும் எருசலேமில் உடன்படிக்கை பெற்றிருக்கு, தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல தான் உடன்படிக்கை வச்சுக்குவோம், நீங்கள் இல்லைன்னா உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்க வேணாம், நாங்களும் உடன்படிக்கை பெட்டியோடு உங்கள் கூட வர்றோம்னு சொல்கிறாங்க.
உடன்படிக்கை பெட்டியவே தூக்கிக்கிட்டு தாவீதுக்காக பின்னே வருகிற ஆசாரியர்களை தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் அவன் பண்ணது தப்பு தான். அவன் பண்ணது மகா பெரிய குற்றம்தான், குற்றவாளி தான், மற்றவர்களுடைய பார்வையிலே தூஷணமாய் பார்க்கப்பட வேண்டியவன் தான். ஆனால் அவனுக்காகவும் ஜனங்களை தேவன் ஏற்படுத்தினார். அவன் கூட நிற்க அவனை நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார். இவன் தான் சொல்கிறான், இல்லை நீங்கள் போய் எருசலேம்லேயே இருங்க, கர்த்தர் அனுமதிச்சா நான் திரும்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்ப்பேன், கர்த்தரை தரிசித்துக் கொள்வேன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட்டையும் கொடுக்குறார். நீ அங்கே போ, ஒருவேளை ஊசா உங்களுக்கு ஏதாவது தகவல் சொன்னால், நீங்கள் ஆசாரியர்கள் அல்லவா, என்கிட்ட ஈஸியாக தகவல் சொல்ல முடியும், மற்றவர்களேனா அவங்க வேவு பார்ப்பாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் அப்படி எனக்கு கொஞ்சம் வேலை பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். கித்தியனாகிய ஈத்தாய் ஒரு பிரஜாதியான் 600 சோல்ஜரோடு வர்றான். 600 வீரர்களோட நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், எத்தனை வருஷம் நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக நானும் என்னுடைய 600 வீரர்களும் இருப்போம் அப்படின்னு கூடவே இருக்கான் கித்தியனாகிய ஈத்தாய். மேவி போசேத்தினுடைய வேலையால் சீபா வரார். எவ்வளவு நாள் நீங்கள் அங்கே போய் மற்றவங்க கையை எதிர்பார்ப்பீங்க? உங்களுக்கு தேவையான உணவு, ஆகாரம், பழங்கள், உலர் பழங்கள், திராட்சை, அது இது குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கழுதையாக ஏற்றி கொண்டு வந்து வச்சுறார். பல நூறு கழுதைகளின் மேலே உணவு பண்ற சரக்குகள் எல்லாத்தையும் கொண்டாந்து கையில் கொடுத்து மேவி போசேத்தினுடைய வேலையால், மேவி போசேத் தான் அனுப்பியிருக்கிறார். உடன் இருக்கும்படி ஆட்கள், ஒத்தாசி செய்யும்படி ஆட்கள். அது பத்தலையா அப்படின்னா மாகீர் அவரும் உணவுகளை கொண்டுட்டு வர்றார். பர்சில்லாய் 80 வயது முதியவர், அவரும் உணவுகளை கொண்டு வந்து இந்த தாவீதை ஆதரிக்கிறார். முழுக்க பர்சில்லாய் தான் ஆதரிக்கிறார். முழுக்க இவங்க தான் ஜனங்கள். இவர் ஜெபிக்கிறார் அதிகாலையில், அந்த ஜனங்கள்லாம் விழிச்சிருக்காங்களாம், தூங்கிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அவர்களை பார்த்து தான் இந்த 8வது வசனத்தை சொல்கிறார், தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நம்ம விழுந்து போன போவோம், நம்ம தப்பு பண்ண போவோம், நம்மளை குத்தி காட்டாமல் நம்மளை நேசிக்கிற, நம்மளை அரவணைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எப்போதும் நம்மோடு வைத்திருப்பார். நம்மளை தனியாக விட மாட்டாருங்க. இந்த உலகம் நான் தப்பு பண்ணேன்னா போ, உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், நீ என் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு தள்ளி விடுகிற உலகமாக இருக்கும். ஆனால் என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஒரு நாளும் நான் தள்ளிவிட மாட்டேன், உன்னை நேசிக்கிற கூட்டத்தை உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்மெல்லாம் உணர்ந்திருக்கோமா? நம்முடைய கஷ்ட காலங்களில் கூட நிற்கிறவங்கள பார்த்துருக்குறோமா? என்னைக்காவது நம்ம தனியாக நின்றுருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன், நின்னதே இல்லை. என் உறவுகள் நிற்காத இடத்துல என் நண்பர்கள் நின்றுப்பாங்க, என் நண்பர்கள் நிற்காத இடத்துல எனக்கு முகம் தெரியாத ஆள் நின்றுப்பார். யாருமே இல்லாத இடத்துல தேவ தூதர்களை கொண்டு நம்ம பக்கத்தில் நின்று நம்மை ஆறுதல் படுத்தி இருப்பார். ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அனுப்பி தந்திருப்பார். ஒரு நாளும் அவர் மனித தயவை நம்மை விட்டு எடுத்து போடுவதே இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் மனிதர்களை நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை அரவணைக்கும்படி அவர் வைத்து கொண்டே இருக்கிறார். நம்மளை தனியாக விட மாட்டார். ஆதரிக்கிற கர்த்தர். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆதரிக்கிறவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்கிறவர்களை ஆதரிக்க வேண்டும். இவர் திரும்ப ராஜாவாகிறார். இந்த பர்சில்லாயை கூப்பிட்றார். 80 வயதானவர், நீங்கள் எனக்கு தகப்பன் மாதிரி, நீங்கள் அரண்மனைக்கு வந்துடுங்க, உங்களை நான் கடைசி வரைக்கும் பராமரிக்கிறேன் அப்படின்னு பர்சில்லாயை கூப்பிடுவார். பர்சில்லாய் சொல்லுவார், நீங்கள் சாப்பிட்றத செமிக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லை, ஏன்னா எனக்கு வயசு 80 ஆச்சு. நீங்கள் குடிக்கிறதுக்கும் எனக்கு தெம்பு இல்லை, எனக்கு வயசாயிருச்சு. ஆனால் எனக்கு பதிலாக என் மகனை நீங்கள் அரண்மனையில் வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்புகிறார். மகன் மட்டுமல்ல, பர்சில்லாயின் சந்ததியே அரண்மனையில் இருந்தது. பர்சில்லாயின் சந்ததியே அரண்மனையில் இருந்தது. 2 சாமுவேலில் 17வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் தாவீது சாலமோனுக்கு பொறுப்பை கையளிக்கும் போது இந்த பர்சில்லாயை பற்றி சொல்லுகிறார். வாசிங்களேன், 2 சாமுவேல் 17:29. பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே இப்படி செய்தார்கள். இதை கொண்டு வந்தது மாகீரும் பர்சில்லாயும். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிங்க. பர்சில்லாய் உதவி செய்தான், பர்சில்லாய்க்கு தாவீது என்ன செய்தான்? 1 ராஜாக்கள் 2:7. கீலேயாத்தியனாகிய பர்சில்லாயின் குமாரருக்கு
தயை செய்வாயாக. சாலமோன்ட்ட சொல்றாரு, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். உங்களை ஆதரிக்கிற ஜனங்களை நீங்கள் ஆதரியுங்கள். கர்த்தர் தான் விரும்புகிறார். செய் நன்றி, என் நன்றி கொன்றார்க்கு மொய்வுண்டாம் மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. திருவள்ளுவருடைய குறள்கள் பல வகையில் கிறிஸ்தவ போதனைகளோடு ஒத்துப்போகும், பல வகையில் ஒத்துப்போகும். உறங்குவது போலும் சாக்காடு, விழித்தெழுவது போலும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். தூங்குறது மாதிரி தான் மரணம். நாம் இருக்கும்போது நம்மை ஆதரிக்கிறவர்களை கர்த்தர் மிகுதியாய் ஏற்படுத்தி தருவார். உங்கள் கஷ்ட காலங்களிலே, உங்கள் பாவ காலங்களிலே, நீங்கள் விழுந்து போகும்போது, நீங்கள் சோர்ந்து போகும்போது, நீங்கள் மனமடிவாய் இருக்கும்போது, நீங்கள் முறிந்து போகும்போது அவர் உங்களுக்கு ஆதரவு கரங்களை அனுப்பி தருவார். நெறிந்த நாளலை முறியாதவரும் மங்கி எறிகிற விளக்கை அணையாமலும் பார்த்து கொள்கிற கர்த்தர் உங்களுக்கு முடிவு உண்டாகாமல் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு ஆதரவு கரத்தை அனுப்பி தந்து கொண்டே இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை ஆதரிக்கிற ஜனங்கள் மேல் கரிசனை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது மிகுதியாய் அவர்களுக்கு செய்யுங்கள். எழுந்து நிற்போம். 3 விஷயங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அடக்குகிறார், முடிவுகளை அவர் எடுக்க விடுங்கள். அவர் அறிவிக்கிறார், வெளியரங்கமாய் கர்த்தரை நீங்கள் அறிவியுங்கள். அவர் ஆதரிக்கிறார், அவர் ஆதரவுக்காக அனுப்பின ஜனங்களை நீங்கள் ஆதரியுங்கள். என் இக்கட்டுகளில் பலன் இருந்தாலும் முடிவுகளை கர்த்தரை எடுக்க விட்டு வெளியரங்கமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ஆதரவு ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்பும்போது கர்த்தர் என் எதிரிகளை அடக்குகிறார். நான் அவருக்கு பிரியமானவன் என்று யாவரும் அறியும்படி அறிவிக்கிறார். மேலும் எனக்கு ஆதரிக்கும் ஜனத்தை, ஜன கூட்டத்தை ஏற்படுத்தி தருகிறார். ஜெபிப்போமா? க்ளோசிங் ப்ரேயருக்கு முன்னால் 1-2 அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமானது. மனோஜ் பைபிள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடித்து நாளையிலேருந்து 1 மந்த் அவருக்கு பஞ்சாபில் மிஷினரி ஊழியங்களுக்காக அவர் ஃபஸ்ட் டைமாக அவர் கடந்து செல்கிறார். மனோஜுக்காக, அவரோடு செல்லுகிற மற்ற 5 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபை தம்முடைய மகனோடு இருப்பதாக. ரேமனுடைய கிராஜுவேஷன் இந்த மாதம் 28ஆம் தேதி, கடைசி சனிக்கிழமை நாங்கள் போகிறோம். ஏன்னா அது 5 பேர் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க பெங்களூரில். அவனுடைய கிராஜுவேஷன் முடிந்து 31ஆம் தேதி தான் ரேமன் இங்கே மதுரைக்கு வர்றாரு. ஸோ ஆகையினால நான் ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த ரிசப்ஷன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் நமக்கு நடைபெறும். ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன் என்றால், நீங்கள் இந்த தேதியை குறித்து வைத்து ரேமனுக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, உதவி செய்தவர்கள் உண்டு, எல்லாரையும், தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள், அதனால் நம்முடைய தலைமை போதகர் அவங்களெல்லாம் வந்து ரேமனுக்காக ஃப்யூச்சர் மினிஸ்ட்ரி அதுக்காக ஜெபம் பண்ண இருக்கிறார்கள். ஸோ அந்த நாள் நமக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்கும். தயவாக எல்லாரும் ஏப்ரல் 1 புதன்கிழமை அதை குறித்து கொள்ளுங்கள். 3, 4, 5 நமக்கு ஈஸ்டர் ஃபெஸ்டிவல், ரிசரக்ஷன் ஃபெஸ்டிவல், உயிர்த்தெழுதலின் பண்டிகை, வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாட்களும். ஸோ அதற்காகவும் நாம் எல்லோரும் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை செய்வாராக. இந்த 19ஆம் தேதி வருகிற வியாழக்கிழமை சிஎஃப்ஜே பிபிஎஸ் ட்ரைனிங். நீங்கள் சண்டே ஸ்கூல் ஒருவேளை இது வரைக்கும் எடுத்ததில்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் அதில் வந்து பங்கெடுங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ஏஜிசிஎம் ட்ரைனிங் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்ம பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மை
ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு நம்ம பைபிள் காலேஜில் நடக்கிற அந்த 100 மணி நேர ஜெபத்தின் ஃபஸ்ட்டு செஷன் வந்து பங்கேற்கிறவர்களுக்கு இரவு உணவு ஆயத்தம் செய்கிறார்கள். மாலை 5 மணிக்கு நம்ம ஆயத்தமாவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர் கோனேஸ் கடந்த நாளில் அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது. ஆண்டவர் நல்லா சுகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரங்கனுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். +2 10th +1 +2 10th எக்ஸாம் நல்ல நம்ம பிள்ளைகள் எல்லோரும் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். மெடிக்கல் காலேஜில் இருந்து வருகிறவர்கள், எஸ்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்ற பிள்ளைகள், வெளியூர்களிலிருந்து நம்ம ஊரில் வந்து தங்கி படிக்கிற வேலை செய்கிற எல்லாருக்காக நேற்று ஒரு சகோதரர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். 40 நாட்கள் ஜெபம் தொடர்ந்து சபையில் நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5 மணி முதல் இரவு நேரம் வரை நீங்கள் வந்து அவைகளையும் பங்கெடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக, ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நீர் எங்களோடு, கர்த்தாவே நீரே என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்ற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை நிலைப்படுத்தினீர். ஆண்டவரே, அடைக்கலமாய் இருந்தீர், அரணாக இருந்தீர். கர்த்தர் அவரை ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக நீர் அறிவித்தீர். எனக்கு பிரியமுள்ள தாசன், என் சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுத்தீர். புதிய ஏற்பாட்டில் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று எனப்படுகிற அந்த அளவிற்கு அவனுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தினீர். இந்த காலை வேளையில் எங்களை, திருச்சபை மக்களை, ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்கள், ஜெப நேரங்கள் இவையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை தினத்திலிருந்து மனோஜனுடைய அந்த மிஷன் பிரயாணம் பஞ்சாப் பகுதியில் கர்த்தாவே மகனை ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் கடைசியில் ரேமனுடைய கிராஜுவேஷன், கர்த்தாவே மகனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபையிலே நடைபெறுகிற விபிஎஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீ ஆசீர்வதிங்க. ஏப்ரல் 1st வீக்கில் நடக்கிற ஈஸ்டர் ஃபெஸ்டிவலை ஆசீர்வதிங்க. எங்களுடைய சபையிலிருந்து ஆண்டவரே பல்வேறு இடங்களிலே ஊழியத்திற்கு போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஜாசுவாவுக்காக டெல்லியிலே ஊழியம் செய்கிற மகனுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சபையில் 5 வகை ஊழியங்களும் இன்னும் அதிகமாய் வரும் நாட்களில் பெரியட்டும். கிடியன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவே, எங்களுடைய சபையிலிருந்து இன்னும் அநேகரை ஆண்டவர் இந்த ஊழியங்களுக்கு எழுப்புவீராக. நாம் மகிமைப்படுற எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. தேவக்கரம் உண்மையை உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற ஒரு சந்ததியாய் உடைய மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. பொல்லாத இந்த காலங்கள், கொடிய காலங்கள், போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் பலவிதமான தட்டுப்பாடுகள், ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள், கர்த்தாவே கடுமையான கோடை காலங்கள், ஒரு நாட்களே எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அடைக்கலத்தில் எங்களை நீர் வைத்து உம்முடைய பராமரிப்பின் கீழே, பாதுகாப்பின் கீழே எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாம மகிமைப்படட்டும். கேட்கிற சத்தியங்களுக்கு நாங்கள் செவி கொடுத்து உடைய மகத்துவத்தான் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, வழி நடத்துங்க. உடைய கிருபையும் தயவும் காருண்யமும் எங்கள் யாவர் மேலும் இருக்கட்டும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்குங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்ற வார்த்தை நிறைவேறட்டும். அப்பத்தை இந்த நிறைய ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும்.
கனம் துதி மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் சோதரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.